Assalamualaikum. Good morning, everyone. நான் இப்போ இங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி நாங்க இங்க வந்திருக்கோம் ஒரு விஷயத்தை. அதுக்கு முன்னமே நாங்க ஒரு சின்ன ஒரு கலகலப்பாக்குறதுக்கு ஒரு ஒரு கலகலப்பாக்குறதுக்காக வேண்டி ஒரு செயற்பாடை செய்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு 1 சொல்லுவேன், ஒத்த கையை உயர்த்துங்க. 2 சொல்லுவேன், 2 கையை உயர்த்துங்க. இதே மாதிரி 1 இதே மாதிரி 1 2 1 2 ரைட். ஓகே, நாங்க இப்ப இதுல பார்க்க வந்தது என்னன்னா மாவிலை தத்தி. அதாவது உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வீட்டுல இருக்கிற மாமரங்களுக்குள்ள வந்து எங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துறது வந்து கூடுதலா மாவிலை தத்தி தான். இதுல வந்து மாவிலை தத்திகள் பலதரப்பட்ட பருவத்துல எங்களுக்கு வந்து சேதத்தை ஏற்படுத்தும். இதை நாங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னமே உங்களோட வீட்டுல யாருக்காவது இந்த மாவிலை தத்தி வந்ததுண்டா? கண்டிருக்கீங்களா? மாவிலை தத்தினா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க மணி. மாவிலை தத்தின்னு சொல்லிச்சேன்னா சில தளிர்கள்ல சேதத்தை ஏற்படுத்திச்சு, அது கருகி காணப்படும். ரைட், அதை சொல்றது சரியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு சுஜாகம் சொல்லுங்க, மாவிலை தத்தின வேறொரு தாக்கம் உண்டு, ஏதாவது ஒரு தாக்கம் உண்டு? மோட்டார் சைக்கிள் வச்சா கீழே சத்தம் இந்த நீங்க ஒண்ணு சொன்னீங்க, மோட்டார் சைக்கிள் வந்தா. ஓ ரைட் ரைட், நீங்க அதை நல்லா அவதானிச்சிருக்கீங்க. இதே மாதிரியே நீங்க பார்த்தா விளங்கும். அதோட மாமரத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த இவர் சொல்றது கருப்பு வந்து கருப்பு நிறமா மாறி இருக்கும். அந்த இப்ப நாங்க ரிவா சொன்ன மாதிரி பார்த்தா ஏன் அந்த மாமரத்துல இருந்த அந்த கீழே மோட்டர் பைசிக்கல் வச்சா கருப்பாகுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னண்டா, மாமரத்துக்கு கீழே நாங்க பைக்கை வச்சுட்டு போனதுக்கு பிறகு பார்த்தோம்னா அதுல கழிவுகள் வந்து பூச்சிர கழிவு வந்து கீழே வந்து விழுறதால எங்களுக்கு வந்து அந்த கீழே பிசு பிசுப்பான தன்மையை ஏற்படுது. இது நாங்க இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அந்த மாவிலை தத்தி எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். சரியா? மாவிலை தத்தியை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த நேரத்துல பிரவுன் கலர்ல இதே மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கும். இது வந்து அந்த மாவிலை தத்தில பூச்சி. இது வந்து முட்டை விட்டதோட நிறைவுடல், அதாவது குறைவுறு மாற்றத்தோட கொண்டது. சரியா? நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா விளங்கும். ஏன்னா உங்களோட வீட்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். என்னன்னா மாவிலை தத்தி வந்து உங்களோட மாமரத்துல உண்மையிலேயே சரியான லொஸ்ட் ஏற்படுத்து. இதை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அந்த லொஸ்ட்ல இருந்து நீங்க தீர்த்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு வருமானத்தை கூடுதலா பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா மாவிலை தத்தியில வந்து அறிகுறி எப்படி இருக்குன்றதை நீங்க எல்லாருமே சொன்னீங்க. இப்ப என்ன மாதிரி நாங்க பாக்குறேன், இதுல நாங்க போட்டிருக்கோம் பாருங்க, இளம் இலைகள்ல நுனி கருகி காணப்படும். இப்ப அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த புதுசா வந்த தளிர், இது ஆரம்ப தளிர். இந்த தளிரை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஆரம்பத்துல இது செஞ்ச இது, அதுக்கு பிறகு வந்து இதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்த. அது மட்டுமல்ல, மற்றது வந்து மாமரத்துல பூக்கள்ல வந்து சாதாரண ஒரு நீளமானது அல்லது சாதாரண தோற்றத்தை காண முடியாமல் இருக்கும். அதாவது 1 அல்லது 5 தொடக்கம் 7 சென்டிமீட்டர் நீளம் சொன்னா 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் அளவுல வந்து குறுகியதா காணப்படும். அடுத்து வந்து தாவரம் இந்த சாதாரண தோட்டம் இல்லாம அசாதாரண தோட்டத்தை நம்ம அவதானிக்கலாம். அதே போல இங்க கவனிங்க, அதே போல வந்து அசாதாரண சத்தங்கள் ஒலிகள் எழும்பும். போகும்போது ஏதோ ஒரு வகையான கொசுக்களோ ஏதோ ஒரு பூச்சிகள் இயங்குற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும். பிறகு வந்து நம்ம அங்க எங்கேயும் பார்க்கல, அதுல தேன் சுரப்புகள் விழுறதால இலைகள்ல வந்து இந்த சூட்டி மோல்டுன்ற தோற்றம் ஒன்று உருவாகும். இது வந்து எதிர்காலத்துல விளைச்சல் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்படி இவ்வாறான அசாதாரண தோற்றப்பாடுகள் ஏற்படும் போது நாம எல்லாராலையும் வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஒன்று கட்டுப்பாடு எவ்வாறுன்னு சொன்னா, ஒன்று கத்தரித்து விடலாம், மேலதிகமான ப்ரூனிங் அண்ட் ட்ரைனிங் செய்யலாம். அடுத்து வந்து புகையூட்டல். இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதனால வந்து மாவிலை தத்தீர
சேதத்தை வந்து குறைத்துக் கொள்ளலாம். ஆனா முழுமையாக கட்டுப்படுத்தல குறைத்துக் கொள்ளலாம். அடுத்தது உங்களோட கையில டியூப் தான் இருக்கிறோம். இதுக்குரிய விளக்கம் சொன்ன விளக்கங்கள் வந்து உங்களுக்கு இதுல வந்து விளங்கப்படுத்தினால வந்து உங்களுக்கு நீங்க மறந்துடுறீங்க. அதால வந்து எப்படி இதை கட்டுப்படுத்துற விதம் வந்து உங்களோட டியூப் மூலமா உங்களுக்கு தந்து முடிச்சுக்கிறோம். அதோட வந்து நாங்கள் அதோட எங்களோட அடுத்த வந்து முடிச்சு ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்ட முறைகளை மேற்கொள்வதால வந்து 50% இழப்புகளை நம்ம குறைத்து எதிர்காலத்துல சிறப்பான விளைச்சலை மேற்கொள்ளலாம். இதுல வந்து நீங்க பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டார்கள் மேலதிகமான உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். உங்களோட கருத்துக்கள் எதுவும் குறை நிறைகள் இருந்தா பின்னூட்டலாக நீங்க சொல்ல முடியும். நாங்க அதை திருத்தி கொண்டு மேலதிகமான நடவடிக்கைகளுக்கு செல்லுவோம். மரம் முழுக்க ஃபுல்லா அந்த கருப்பு இலையா இருக்கு, அதை எப்படி அறிவு? ஆனா அந்த இலைகள் வந்து பாதிக்கப்பட்ட இலைகளை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா எதிர்காலத்துல வார இலைகள் ஏனைய பகுதிகளை வந்து பாதுகாப்பதற்காக நம்ம கத்தரித்து புதிதாக வந்து நம்ம உருவாக்குவதன் மூலமா வந்து புதிய அந்த பூக்களையும் தளிர்களையும் உருவாக்கி நம்ம விளைச்சலை சரியான முறையில கொண்டு செல்லலாம். மழை காலங்களை தவிர்த்து இப்போ ஏனைய காலங்கள், அதாவது வருஷத்துல 2 தரம் பூக்குதுன்னு சொன்னா அந்த மாமரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கத்தரித்தலை வந்து மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீர்மானிச்சு கத்தரிப்பை மேற்கொள்ளணும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா விளங்கி இருக்கும்னு சொல்லி இதோட நாங்க முடிச்சுக்கொள்றோம்.